கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு மசால்ஜி இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கான நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அடுத்தடுத்து என்ன எப்போ அப்படின்ற எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஃபோராக இந்த எக்ஸாமினர் பெய்லிஃப் அதுக்கப்புறமா டிரைவர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கெலாம் ஸ்டார்டிங்லேயே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண டைம் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அது 3 to 4 days அப்படின்ற டைம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ப்ரொசீஜரை வந்து இப்போ இந்த ஓஏ அண்டு மசால்ஜி இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கேஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் 3 to 4 days வரை டைம் கொடுக்கலாம் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? அப்படி இந்த ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண இவ்வளோ டேஸ் டைம் அப்படின்றது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுறது, அந்த ஷார்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் ரெஜிஸ்டர் நம்பர் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கான ப்ராக்டிக்கல் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுலேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஏப்ரல் மந்த் மே மந்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடத்தி முடிச்சுருவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வரை நடத்தி முடிக்காது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே இந்த இன்பிட்வீன் இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மந்தில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி முடிச்சுருவாங்க.